ரெட் கார்டு கொடுத்ததுக்கு காரணம் சாண்ட்ரா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தையெல்லாம் அவங்க குழந்தையெல்லாம் சாப விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ரெட் கார்டு கொடுக்கும்போதே ஹோஸ்ட் சொல்லி தான் கொடுத்தாரு. நீங்கள் பண்ண விஷயத்துக்காக தான் ஆல்ரெடி நிறைய வார்னிங்லாம் கொடுத்துருக்கோம். அப்படி இருந்த திருப்பி ரிப்பீட் பண்ணுறதுனால அந்த ரெட் கார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கார் டாஸ்க் நடக்கும்போதே திவ்யா கணேஷ் பார்வதியை கமருதீன்ட்ட சொல்லுவாங்க, இவளை நம்பாத, உன்னை பற்றி நிறையா பேசி வச்சிருக்கா, வெளியே போய் பார்த்தா தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறமும் திவ்யா கணேஷ் சொல்லுவாங்க அவங்க பார்வதி முன்னாடியே கமருதீன்ட்ட, இவளை நம்பாதன்னு சொன்னல, உன்னை எங்கே உன் கெரியரே அழிச்சிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லுவாங்க, வாயை மூடி வெளியே போ அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ கானா வினோத்தும் கமருதீன்ட்ட அதை தான் சொல்லுவார். ஸோ உன்னை இவளோட நம்பக்கூடாதுன்னு நான் சொன்னல, சேராதடான்னு சொன்னல, இப்போ எங்கே கொண்டாந்து நிறுத்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியே போகும்போது அவர் தான் சொல்லியிருப்பாரு, இவளை மட்டும் கல்யாணம் பண்ணிடாதான் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கானா வினோத், திவ்யா, சபரி எல்லாருமே யாரையுமே இந்த கும்பல்ஸ் வந்து டச் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ்லாம் வச்சு செஞ்சு விட்ருவானுங்க. இப்போ அடிமையாக கிடைச்சது சாண்ட்ரா தான். சாண்ட்ரா மேலே தப்பை போட்டு தான் பண்ணதை மறைச்சு தான் நல்லவங்கன்னு காமிக்கிறதுக்கான வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்பாதீங்க.